மூடங்கே கொடுப்பாங்க அந்த எந்த சந்தேகம் இல்லை. கேம்பஸ் படிக்கிற ஒரு பொத்தரோடியை கொடுக்குறது, ஒரு பியர் போத்தரை கொடுக்குறது. எங்களுக்கு அனுமதி இல்லை இல்லாத இடத்துல வேறு நபர்கள் சந்தோஷம் கடிஞ்ச தோசம் நான் உடைப்பேன். உறுப்பினர்களாக மரியாதையா எங்களை அழைக்க சொல்லிடுறான் வந்தேன். வணக்கம் ஐயா, நான் வணக்கம் அடிக்கிறாங்க அடிங்க. டாக்டர் வணக்கம். சரியா இன்றைய தினம் காரநகர டிசிசி மீட்டிங்ல என்ன நடந்தது? காரணம் சரியான சுமூட்டா போனது 3 மணிக்கு நினைக்கிறேன். சரியா 9:30 ஸ்டார்ட் பண்ணினாங்க. இப்போ 1:30 4 மணிக்கு கிணக்கு விஷயம் கதைப்பட்டது. முக்கியமா இந்த பிரதேச தவிசாளர் அது எந்த கட்சியுமே இல்லாத சுயேட்சை குழுவால எங்கட சுயேட்சை குழு இல்லை, இங்க தானே சுயேட்சையா வந்து ஒரு தவிசாளர் அவரு மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ள விட சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே உள்ளுக்க வந்திருந்தது. நல்ல ஸ்மூத்தாகவும் முக்கியமான விடயங்கள் கதைக்கப்பட்டது. செய்யக்கூடிய விடயங்களை செய்யலாம்னு சொன்னாங்க, செய்யலாத விடயங்களை செய்யலாம்னு சொன்னாங்க. முக்கியமா அதுல கணக்கு இந்த ஆர்டிடி மற்றது இந்த எம்ஓஹெச் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஏனென்றால் சனம் கேட்ட கேள்வி எல்லாருக்குமே அதான் பதில் சொன்னாங்க. முக்கியமா இந்த டிஎஸ்க்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் நல்ல நீட்டா ப்ரெசன்டேஷன் செய்திருந்தவா, நல்ல ப்ரெசன்டேஷன் செய்த போய்க்கும் நல்ல சொன்னோம். நல்ல ஸ்மூத்தா போனது. ஒரு அடிபாடும் இருக்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது நம்ம நீட்டா போனது. சரி, கேள்வி கையடி பிரச்சனைகள் பற்றி இப்ப வெளியில ஒரு கதைகள் போய் கொண்டிருக்கு. வெளியில இல்லாத உலா முழுக்க போலத்தான் கையடியை சனத்தின் காணிராசா. அதுல எந்த சந்தேகம் இல்லை தானே. பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு ஒப்படைக்க வேணும். அது அந்த 2வது கோஷத்துக்கு வாசகமும் எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப என்னடா இந்த பில்டிங்கை உடைச்சிட்டு தாங்கன்னு சொன்னா சட்டத்தை யோசிக்கணும். இப்ப நானும் பிராக்டிகலா கதைக்கலாம், ஆக்களை உணர்ச்சி வசப்படுத்தி கதைக்கலாம். ரோட்டெல்லாம் உடைப்போம், அதெல்லாம் உடைப்போம், இதெல்லாம் உடைப்போம். தையடிக்காரே கிளப்பம் சொல்ற எத்தனை பேர் அந்த அவன் போலீஸ்காரத்துக்கு வேன்ல ஏத்த முன்னும் குளர்னதானே ஐயோ ஐயோ அப்ப திங்க் பண்ணணும். சும்மா போராட்டத்துக்கு சனங்களை கொண்டே விடுறதை விட்டுட்டு அது என்ன பிரயோசனம் முடிவு என்னன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது வடிவா சொல்றா ஒரு ப்ரொசஸ் ஒரு இன்புட் ஒன்று இருக்கணும், ஒரு உள்ளூர் ஒன்று இருக்கணும். அதை பேர் உதாரணத்துக்கு ஷர்ட் இருந்தா துணி அது தைக்க வேணும். வெளியில ஷர்ட்டா வெளியால வரும், அது வெளியீடு. இன்புட் ப்ரொசஸ் அவுட்புட். இந்த போராட்டத்தின் அவுட்புட் என்ன, வெளியீடு என்ன செய்ய போறோம்? நாங்கள் கையில் வேற உடைக்க போறோமா? நான் என்ன சொல்றேன் ரெடி ஆண்டு நானும் பாரு என்ன சொல்றேன். எத்தனை பேர் வர போயிருக்கேன் கேஜ்ரமா கொண்ட போல நான் கஜேந்திரன், சுபாஷ், மணியும் அந்த இன்னொரு லோயர் 5-6 பேர் காணும். அதோட இந்த பெரிய சபை தவிசாளர் ஆடாளுக்கு ஒரு கடப்பாறை கொம்படியோட போய் உடைக்கிற விஷயம் இல்லை. 2வது அவங்க வச்சிருக்கிற காணியில அவங்க தங்களுக்கு தேவையில்லைன்னு காணியில எல்லாத்தையும் விடுவிக்கும். அதுல என்ன சொல்றது தானே. அதை போய் சனத்துக்கு உண்மையை சொல்லுவாங்க. அதை எங்கட என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த முதுகெலும்பு கூட இல்லை விட அன்றைக்கு பாயத்தாரு சந்திரத்தை சொல்லி போட்டா ஓம் அதை காணி கைட்டு உடைக்கிறான். அதை உடனே சொல்றேன் என்னன்னா தங்கண்ட ஆட்சியில கட்டுப்பட்ட இல்லை. இப்ப நீங்க தானே ஆட்சி, நீங்க தானே பதில் சொல்லணும். உடைக்கலாம். 2வது அடுத்த என்ன ரெமிடிஸ் என்ன அதுக்கு ஆப்ஷன், அந்த காணிக்குரிய காசை பொதுமக்களோட பண்ணி கொடுக்கணும். அதான் அதோட ஆப்ஷன். அதான் ஆப்ஷன். சரி, இப்ப என்னுடைய காணியை ஒரு ஆளாட பிடிச்சு வீட்டை கட்டிட்டேன், என் காணியை விடு அப்படி இடையிலாண்ட காணிக்குரிய காசை கூட்டித்தான். ஏன் நான் கேட்கறது, அதை தாரத்துக்கு அரசாங்கம் ரெடி இல்லை. 2வது 3வது பிரச்சனை அப்படியும் கட்டினவனும் விடுறான் இல்ல, எனக்கும் காணி வேணும். என்ன செய்வோம்? நான் பத்தியால குத்தேலுமா போய் புத்த வைக்கிறது இல்லை. என்ன செய்யணும்? போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போட்டு காணி ஒரு வேற ஒரு ஆள் சொல்லி கொடுக்க. அது 1912ஆம் ஆண்டு உறுதி இருக்கு. இவ்வளவு உறுதி இருக்கிற நீங்களே ஏன் அப்ப பயப்படுறீங்க? போய் வழக்கு கொண்டு போறது வழக்குக்கு 10 வருஷம் செல்லும். அப்ப வழக்குக்கு போடுறதுக்கு பிரச்சனை நடக்காண்டி வெட்டேலுமா கொத்தேலுமா நாங்கள்
இல்ல. அப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதை வழக்கு கொண்டு போகணும். வழக்குல எங்க போட்டோ காப்பியில சுமந்திரன் இருக்கிறார், கயந்திரமார் போனவங்க தானே அளவாங்கு விளங்கி ஒரு பெரிய ஒரு லோயர் அளவாங்கின்ற விளங்கி சுவாசன் இன்னொரு அளவாங்கு விளங்கி கொண்டு இருக்குதானே. இப்ப வழக்கம் போடுவ சொல்லுங்க, எங்களோட உறுதி இருக்குன்னா வழக்க போட சொல்லுவோம். வழக்கம் போடல, காசும் பண்ணி கொடுக்க கூடாது, வழக்கும் போட மாட்டோம். ஐயோ அம்மானு கத்துவோம், அடிச்சா கொண்டு குளருவோம். என்ன செய்யறது, அடிப்பான் மூடங்கே வளர்ப்பானு, அந்த எந்த சந்தேகம் இல்லை. சும்மா இருக்கிற கேம்பஸ் படிக்கிற ஒரு பொத்தரடியை கொடுக்குறது, ஒரு பியர் போத்தரை கொடுக்குறது, அவன் பாவம். அவன் என்னன்னு போராட்டே தெரியாது. அவங்க பாஸ் அவுட் பண்ணி 4000 5000 பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அவங்களும் அப்படியான ஆல்ரெடி எங்க தலைவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் வந்து பிரச்சனை படக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கப்பட்டு நாங்கள் எடுத்திருக்கிறோம். அப்ப அப்படியெல்லாம் செய்யலாம். நாங்க வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், எங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னா பிறகு ஒருங்கிணைப்பு மீட்டிங் உறுப்பினர்களாக மரியாதையா எங்களை அழைக்கும். வர வேண்டாம் இருக்கா வாங்க ஒருக்கான்னு சொல்லி சொல்லலாம். நாங்கள் ஒரு மரியாதைக்குரியவர்களாக எங்களை எடுக்கணும் என்றுதான் எங்களை கேட்கிறோம். அந்த சொல்லுவோமா இல்ல இல்ல, நீங்க நம்ம விளக்கம் ஒரு விஷயத்த சொல்லுங்க. சொல்ல வந்தீங்க, நாங்க சொல்லி ஒரு ஆள் சொல்லியே இடையில சொல்ல மக்கள் சேவைகளை செய்யறதுக்காக எங்களால முடியாட்டியும் சில விடயங்களை சில இடங்கள்ல சொன்னாதான் அது நடைபெறும். அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்ப ஆகவே இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் என்று சொன்னா, மக்கள் பிரதிநிதியான எங்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும். எங்களை ஒருக்க வாங்கும் ஒருக்க வராது. கடிதம் மூலம் எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறோம். 12 கொடுக்குங்க, விடிய 9:07 தான் மெசேஜ் பெறுகுது. எல்லா உறுப்பினர்களும் பெறலாம். அப்படின்னா என்னன்னு வரலாம். நேற்று கூட நான் ஒரு செமினார்ல இருந்து தான் இங்க வர்றதுக்காக வந்தேன். அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு. ஓகே பண்ணி கொஞ்சம் கிட்ட வாங்க. தனியா ஒரு 10 தர மாட்டீங்க. வணக்கம், என் பேர் மகேஸ்வரன் கிளியோபெட்ரா. நான் காரண பிரதேச 4ஆம் வட்டார உறுப்பினர். எங்களுக்கு வந்து ஏற்கனவே அனைத்து உறுப்பினர்களும் இந்த ஒருங்கிணைப்பு சபை கூட்டத்துக்கு கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி எழுத்து மூலம் எங்களோட பிரதேச சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்ப நாங்கள் எல்லாரும் அந்த பிரதேச சபை மீட்டிங் வருவோம் என்று சொல்லித்தான் தீர்மானம் எடுத்து எல்லாரும் பெறுவோம் என்று வந்து நாங்கள். ஆனால் பிறகு திடீரென்று நேற்று 1 மணி போல எங்களுக்கு ஒரு குழுவில போட்டிருந்தது. எங்களுக்கு 2 பேர் தான் மட்டும் பெறலாம், விசாலரோட 2 பேர் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு வரலாம் என்று.